ஓகே, படையப்பா ரீரிலீஸ்க்கு வந்து ஹொசூர்ல இருந்து இங்க வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எல்லா சாங்ஸுமே ஒன்ஸ் மோர் போட்டாங்க, ஊஞ்சல் சீன்ஸுமே ஒன்ஸ் மோர் போட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஃபர்ஸ்ட் சீன் டு கிளைமேக்ஸ் சீன் வந்து கத்திக்கிட்டே தான் இருந்தோம். த்ரோட் எல்லாம் வலிக்குது, அந்த அளவுக்கு கத்திட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. தலைவர் ஆஸ் யூஷுவல் செமையா இருந்தது, அந்த வைபே செமையா இருந்தது. நீலாம்பரி வைபும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஃபேவரட் சீன் ஊஞ்சல் சீன் தாங்க, சூப்பரா இருந்துச்சு. ப்ரோ இது ஜெயிலர், ஏதோ ஜெயிலர் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்த மாதிரி இருக்கு ப்ரோ. அப்படி இருக்கு ப்ரோ. ஒரு வெறித்தனமான சம்பவம். உள்ளெல்லாம் வந்து எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 50 தடவை டிவியில பார்த்திருப்போம், 150 தடவை கேபிள் டிவியில ஓடும். இப்ப கூட வீட்டுக்கு போனோம்னா ஒரு 10 கேபிள் சேனல்ல ஒரு சேனல்ல இந்த படம் ஓடும். ஆனா அத்தனை வாட்டி நம்ம 200 தடவை பார்த்தாலுமே இப்பதான் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு வைபு, ஒரு வெறித்தனமான ஒரு வைபு. அப்படி இருக்கு படம். தியேட்டருக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கொத்து கொத்தா வருவாங்க பாருங்க இனி வர ஷோல. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. கில்லி ரீரிலீஸ வந்து ஓரளவுக்கு டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் கில்லில தான் பார்த்தேன் இப்படி ஒரு கூட்டம், கில்லி ரீரிலீஸ்ல அப்படி ஒரு கூட்டத்தை இப்பதான் பாக்குறேன் திரும்ப. ஏன்னா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர்ல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம டிவில பார்க்கும்போது நிறைய விஷயம் மிஸ் பண்ணிருப்போம்ல, இதுல ஒன்னொன்னு நம்ம நோட் பண்றோம். அந்த படத்துல ரஜினி சாரோட அம்மா வர லட்சுமி மேடமோட போட்டோ வந்து பார்த்தோம்னா அவங்க இறந்து போற மாதிரி காட்டினா, இதுல பார்க்கும்போது தான் தெரியுது ஓகே நிறைய கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் டெப்தா பாக்குற மாதிரி இருந்தது. வழக்கம் போல பினிஷிங் குமார்னு நம்ம KS ரவிக்குமார் வந்து சாங்ல வந்துட்டாரு. எல்லாமே வைபு தான் ப்ரோ. தயவு செய்து பார்ட் 2 பண்ணுங்க. ஏன்னா ரம்யா கிருஷ்ணா மேடமுக்கும் வயசாகல, ரஜினி சாருக்கு வயசானாலுமே தலைவர் இன்னைக்கும் யங்கா தான் இருக்கிறாரு. தயவு செய்து பார்ட் 2 பண்ணுங்க. பார்ட் 2 கண்டிப்பா படையப்பா பார்ட் 2 வரணும். வெறித்தனமா இருக்கு. படம் சூப்பரா இருந்தது ப்ரோ. நாங்க வந்து இதை ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தோம் இந்த படத்துக்காக. படையப்பா ரீரிலீஸ் எப்போ தியேட்டர்ல பாக்கிறதுக்காக. அது தியேட்டர்ல இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒரு பக்கா கமர்ஷியல் பிலிம் தமிழ் இண்டஸ்ட்ரியிலனா அது படையப்பா தான் ப்ரோ. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இப்ப நான் சின்ன வயசுல இருந்தே நான் ரஜினியை மட்டும் தான் ரசிச்சேன். இப்ப தலைவரை மட்டும் ரசிச்சதுனால எனக்கு பாஷா அண்ணாமலை எல்லாமே ஓகே. ஆனா படையப்பான்றது ஒரு பெஞ்ச் மார்க். அது வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்க பார்க்கணும் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் அது 2.5 வயசுல ஃபர்ஸ்ட் நான் பார்த்த படம் படையப்பா தான். 2.5 வயசுல எனக்கு அந்த அளவுக்கு அப்ப ஞாபகமே இல்லை. இப்ப அதை நாங்க டிவில பார்த்துருப்போம். இப்ப தியேட்டர்ல வந்து நான் அது ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தோம். அது வந்து ஆஃப்டர் 26 இயர்ஸ் அப்புறம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு கனவு நினைவான மாதிரி இருக்கு. தலைவர் பிறந்த நாள் நாங்க எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் பார்ப்போம் ப்ரோ. தலைவர் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் பார்ப்போம். ஆனா என் பர்சனல் ஃபேவரட் வந்து நல்லவனுக்கு நல்லவன் ரீரிலீஸ் பண்ணணும். ஆனா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இப்ப படையப்பா நல்லவனுக்கு நல்லவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நல்லவனுக்கு நல்லவன் பண்ணா நாங்க பார்ட் 2 டிஸ்கஷன் ஏதோ போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் நடக்கலாம்னு நினைக்கிறேன். KS ரவிக்குமார் சார் இன்னைக்கு வரல, என்ன காரணம் தெரியல. அவர் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். வந்தா ரொம்ப நல்லதுதான். இன்னும் கூட தலைவர் 50 வயசுல அப்ப நடிக்கும்போது 49-50 வயசு இருந்தது. இப்ப 75 வயசு அதே மாதிரிதான் இருக்காரு. இன்னைக்கு பார்த்தாலும் அதே மாதிரிதான் இருக்காரு. பார்ட் 2க்கு கண்டிப்பா நடக்கலாம். நடந்தா ரொம்ப சந்தோஷம்.